சோமாக்கரா என்னடா கிட்டப்பு அது இல்லைம்மா, 6 மாசமா ஒரு பொண்ணு என்னை பார்த்துன்னு சொன்னேன்ல. ஆமாம், அந்த பொண்ணு சரி பிப்ரவரி 14 வருது, அதுக்கு ரோஸு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னோம்மா. அவன் என்ன பண்ணான், மச்சான் மச்சான் நீ இப்படி வந்தால் அந்த பொண்ணு லவ் பண்ணாது, காதல் கொண்ட தனுஷ் மாரி வந்தால் தான் அந்த பொண்ணுக்கு பிடிக்கும்டா. இப்போலாம் காதல் கொண்ட மாதிரி தனுஷ் மாரி தானடா பிடிக்குது பொண்ணுங்களுக்கு அப்படின்னு சொன்னாம்மா. சரி நானும் அதே கெட்ட போட வந்தேன்னா, வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணுகிட்ட வரும்போதுண்ணா சர்வன் ஏத்தா போல பைக்கில் இவன் வந்து பொல்லாத தனுஷ் மாரி வந்து அந்த பொண்ணு டாட்டா காமிச்சிட்டு கூட்டின்னு போயிட்டாம்மா. சரி டாட்டா காமிச்சிட்டு போயிட்டாம்மா. சரி என்ன பண்ணுறது, போய் சொல்லி இந்த பண்ணாடோட இந்த பண்ணாடை சேர்ந்து ரெண்டும் ஒன்றா போயிடுச்சு. சரி ஓகே நின்றுட்டு நம்ம ஓரமாக நின்று வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே நின்று பார்த்துன்னு இருந்தேன் பாரு. வர்றது எல்லாமே டபுள் டபுளாக தான், சிங்கிள் எதுவுமே இல்லை. எல்லாம் ஜோடி ஜோடி ஜோடியாக தான் வந்து நிற்குது. எவ்வளோ நேரம் 4 மணி நேரமாக ஒரே இடத்துல நிற்கிறேன், எதுவுமே ஓகே ஆக மாட்டேங்குது. சரி என்ன பண்ணலான்னு பார்த்தா பக்கத்தில் ஒன்று நின்றுது, அதுக்கிட்ட போய் அழகாக இருக்குதே சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடலாம் வந்ததுக்கு சொல்லிட்டு நானும் ப்ரப்போஸ் பண்ணலான்னு கிட்ட போயிட்டு ரோஸை கொடுத்தோம்மா. இவ்வளோலாம் செலவு பண்ண வேணாம், ஒரே ரூமு மட்டும் போதும், நைட்டுக்கு 500 அப்படின்னு சொல்கிறாம்மா. சரி அது கூட பரவாயில்லன்ட்டு இன்னொரு பக்கத்தில் போயிட்டு இன்னொரு நல்லா இருக்குது இதுக்கிட்ட கொடுத்துடலாமே சொல்லிட்டு அதுக்கிட்ட ஊதம்மா. பல்லாயிரம் செவிலே ஒருத்தர் அடிக்கிறாம்மா. என்னன்னு பார்த்தா அவன் வீட்டுக்காரனா. நீ சொன்ன மாதிரியே இவங்களுக்கு பின்னாடி போகிறதுக்கு நம்ம அத்தை பண்ணுகிறா பாரு, அவகிட்ட அவளே லவ் பண்ணிடலாம் போல இருக்குதுப்பா. ஆமாம், நாம் லவ் பண்ணுறோம், நம்மளை லவ் பண்ணுறவங்கள கல்யாணம் பண்ண வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அவளே இனிமேல் லவ் பண்ணிடுறோம்மா. சரிம்மா.